வாயில் ஊத்துறதா உனக்கு வேற வேலையில் சாப்பிட்டு ஐயா பாரதிதாசன் சொல்லியிருக்காரு, வேலை தவறி இவன் ஒருவன் இந்த உலகம் முடிச்சாச்சு. அப்ப இரவு உணவை ஒரு மனிதன் எப்போது சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் 5:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் உணவு உண்ண வேண்டும். அப்படி உண்டால் உலகத்தில் நோய் வரும். அப்ப காபி எப்ப குடிக்கிறது? காபிக்கு தலையில ஊத்தணும். காபி தான் கேடு. காலை காபி உன்னுடைய கட்டளைக்கு எதிரி. நாங்க பெட் காபி குடிக்குவோம். காலை முடிச்சோன்னே காபி மோதிரம் தான் குடிப்பான். பாவி முடிச்சோன்னே காபி வந்துச்சா? காபி இல்லனாலே அவளுக்கு கோவம் வந்துடும். உலகத்திலேயே அருந்தக்கூடாத ஒரு பானம் எது என்று சொன்னால் இந்த குழம்பி நீர் தான். காபி குழம்பா குழம்பி நீர். சரி, ஏதோ ஒண்ணு. சரி, அவ்வாறு கேட்கிறேன். இந்த வல்லரக்கன் சரி பார்த்தான், அராத்தை செய்ய வேண்டும். அம்மா ஈசனை தான் நினைத்து தவங்கள் செய்து சரி அங்கே பகவானை கண்டு அரிய பெரிய வரங்களை பெற்று அம்மா அந்த எதிரியான சிற்றரசரை வெல்ல வேண்டும். மறுபடியும் அந்த பாதாள உலகத்தை நாமே ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். கானகத்தில் அமர்ந்து சரி அப்படி தவக்கோலம் தான் எடுத்து சரி சிவலிங்கம் ஒன்று செய்து சரியா பகவானை தான் நினைத்து சரி தவங்கள் செய்கின்றான். எப்படி பாருங்கள், எப்படி தவம் செய்யுங்கள். ஓம் சங்கர மகாதேவா சதாசிவ கடவுளை சரி காலனை காலல் வைத்த கரை கண்ட மகாதேவா அம்மா ஏழையாண்டி சடையரணை ஈசா கைலங்கிரி வாச சரி விமலபரணி அம்மா பகவானை எனக்கு காட்சி கொடுத்து சரி அரிய பெரிய வரங்களை கொடுக்க வாருமையா என்று அன்னம் ஆகாரம் நீர் எதுவுமே அருந்தாமல் காற்றை மட்டும் உணவாக எடுத்துக் கொண்டு அந்த கையில் அமர்ந்திருக்கக்கூடிய கரை கண்டனை நோக்கி 12 ஆண்டு காலங்கள் கடுதவம் செய்தார் பிரம்மராட்சன். இப்படி செய்யக்கூடிய தவநிலையானது சரி கைலாசவரை அக்கினி சுவாரியாக வீசுகின்றது. சரி பார்த்தால் சிவபெருமான் சரி ஐயா நந்திதேவரை உடனே சென்று அதோ பாருங்கள் பாதாள உலகத்தில் அரசனாமட்ட வல்லரக்கன் சரி அதை கானகத்தில் அமர்ந்து தவங்கள் செய்கின்றார். சரி அழைத்து வாருங்கள் வெள்ளிமலைக்கு. எம்பெருமானே தாங்கள் சொன்ன பிறகு போக முடியாது, அழைத்து வர முடியாது சொல்ல முடியுமா? இதோ சென்று அழைத்து வருகிறேன் சுவாமி என்று பகவான் சொல்ல நந்தீஸ்வரர் புறப்பட்டு வருகின்றார். சரி கைலாசமலை நடந்து அம்மா நீர் கானகத்தில் வந்து பார்த்தார். சரி வல்லரக்கன் தவசாலை பார்த்தார். அப்பா வல்லரக்கா, ஓ நம சிவாய சிவாய நமக பக்தா, ஓம் நம சிவாய சிவாய நமக. வல்லரக்கா கண்விழித்து பாரியார் வந்திருக்கிறேன் என்று. ஆண்டவா எம்பெருமான் கருணையின் கடலே கருணாமூர்த்தியும் அதிசூடிய மகாதேவனை பெரை சூடிய எம்பெருமானை தென்ன